நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன் எட்டி டாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் சோலி முடிந்தது, சீனாவுக்கு ஆப்பு, ஆப்கான் மீது தாக்குதல் தொடுத்த பாகிஸ்தான், இந்தியா எடுத்த பெரிய முடிவு, அதிர்ச்சியில் சீனா, அமெரிக்கா இந்திய நிறுவனங்கள் மீது அதிரடியாக தடை விதித்திருக்கிறது. ஏன் தடை விதித்தது அப்படின்றதையும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறேங்க. முதல்ல ட்ரம்ப் சோலி முடிந்தது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுக்கான நோபல் பிரைஸ் கிடைக்கும் எதிர்பார்த்தாரு. ஆனா அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கவே இல்லைங்க. பெருத்த ஏமாற்றம். ட்ரம்ப்புக்கான மரியாதை அவ்வளவுதான். அமெரிக்கா உலகை ஆள்கிறதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது என்பது ஸ்வீடனும் நார்வேவும் தெளிவாகவே நிரூபித்திருக்கிறது. இனி அமெரிக்காவை பார்த்து பயப்பட வேண்டியது கிடையாது. ட்ரம்ப் ஒன்றும் பூதம் கிடையாது, அவனால ஒன்றும் அசைக்க விட முடியாது. அதனால அசைத்து பார்க்கின்ற எண்ணம் ட்ரம்ப்புக்கு இருந்ததுன்னா எங்களை தொட்டு பார்க்க சொல்லு அப்படின்னு நார்வே நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்களும் ஸ்வீடனுடைய நோபல் கமிட்டிக்காரங்களும் சவால் விட்டுருக்கிறாங்க. அதனால தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், தபார்ப்பா 8 போர்களை நிறுத்தி இருக்கின்றேன், எனக்கு நோபல் பிரைஸ் வேண்டும், எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலன்னா நீங்க அமெரிக்காவை அவமதித்ததாகும் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. உடனடியாக சர்வதேச பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு எதிராக தான் கருத்து தெரிவித்தார்கள். முதல் கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 8 போர்களை நீ நிறுத்தியிருக்கலாம், ஆனால் அந்த 8 போர்களும் உன்னால் மிரட்டப்பட்டு தான் அந்த போர் நிறுத்தப்பட்டது. இது புதியதொரு ஏகாதிபத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்கா சொல்றதுக்கு நீ கட்டுப்படல வச்சுங்களேன், அவ்வளவுதான், சோலி முடிச்சிருவேன் அப்படின்னு நீ மறைமுகமாக அவங்க மீது ஆதிக்கம் செலுத்துகின்றார். இது அமைதிக்கான வழி கிடையாது. ஒன்னு அமெரிக்காவுடன் அந்த நாடு மோதும், இல்லை என்றால் அமெரிக்கா சொல்லி தான் நிறுத்தினேன், ஆனா நீ திருந்தவே இல்லைன்னு சொல்லிட்டு 2 நாடும் சண்டை போட்டுக்கும். இது அமைதியை ஏற்படுத்துற மாதிரி தெரியல, மிரட்டுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு உனக்கு எப்படியா நோபல் பிரைஸ் தர்றது அப்படின்னு சர்வதேச பார்வையாளர் சொன்னாங்க. ரெண்டாவது, ட்ரம்ப்புக்கு ஏன் நோபல் பிரைஸ் தரல அப்படின்னு நோபல் பீஸ் கமிட்டி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த புகைப்படத்தை பாருங்களேன். இந்த புகைப்படத்துல ஒரு 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இதை வச்சு பீஸ் கமிட்டி ஆனது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்பர்ட் நோபல் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தான் நோபல் பிரைஸ் நிறுவனர். அமைதிக்கான நோபல் பிரைஸ் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று வரையறை செய்திருக்காரோ அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்க நோபல் பிரைஸ் வழங்கி இருக்கிறோம். ட்ரம்ப்லாம் இந்த அறையிலிருந்து வெளியே போனா தான் பயங்கரமானவரா தெரியும். ஆனால் இந்த அறையில உட்காந்தீங்கன்னு, இந்த அறையில ஏகப்பட்ட போட்டோ இருக்கு பாருங்க. இந்த போட்டோலாம் யாருன்னு நினைக்கிறீங்க? கடந்த காலங்களில் நோபல் பிரைஸ் பெற்றவங்க. இப்ப ஏற்பட்ட ஆளுமைகளுக்கு நம்ம நோபல் பிரைஸ் வழங்கியிருக்கோம். இவங்களுடன் ஒப்பிடுகின்ற போது ட்ரம்ப்லாம் ஏமாத்திரம் என்ற ஒரு தைரியம் வரும். அதனால யாருக்கு நியாயமா வழங்கணுமோ அவங்களுக்கு நாங்க நியாயமா வழங்கி இருக்கின்றோம். நாங்க ஆல்பர்ட் நோபலுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம், ட்ரம்ப்புடைய நோக்கத்தை நாங்க நிறைவேற்றவில்லை அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டாங்க நோபல் பீஸ் கமிட்டி. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இங்க பீஸ் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அமைதியை விட அரசியல் தான் முக்கியம் என்று நினைத்திருக்கின்றார்கள், ஜனநாயகம் தான் முக்கியம் என்று நினைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். சரி, ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கல, பின்ன யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மரியா கொரினா மச்சோடா என்ற வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் யாரான்னு பார்க்கும்போது, நோபல் பிரைஸ் வாங்கின உடனே அந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டு உடனடியாக இந்த நோபல் பிரைஸை நான் ட்ரம்ப்புக்கு அர்ப்பணிக்கின்றேன், எப்போதும் எனக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு நான் நன்றி கடன் பட்டவள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அமைதிக்கான நோபல் பிரைஸ் என்பது அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் ஜால்ரா போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்கும். இல்லைனா அமெரிக்காவுடைய நோக்கங்களை எவன் நிறைவேற்றுகின்றானோ அவனுக்கு தான் நோபல் பிரைஸ் அமைதிக்கு கிடைக்கும், மற்றபடி யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. சோவியத் ஒன்றியத்தை உடைத்த கார்பேஜேவுக்கு தான் பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஆக மொத்தத்தில் அமெரிக்காவில் போய் வேலை பார்த்து அங்க ஒரு கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிச்சிருந்தனா நோபல் பிரைஸ் கிடைக்கும். இல்லைனா அமெரிக்கா சித்தாந்தம் என்னவா இருக்குதோ, அமெரிக்கா உலகத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதோ அந்த மாற்றத்தை மற்ற நாட்டில் நீ ஏற்படுத்தினா உனக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் வெனிசுலாக்குள்ள இருந்துகிட்டு அமெரிக்காவுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய மரியா கொரினா மச்சோடாவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் சரி கோபப்படவே மாட்டார். அதுவும் இல்லாம நோபல் பிரைஸுக்கான பீஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் போன் எடுத்திருப்பாங்க. ஐயா, நீங்களோ ஜனவரி 20ஆம் தேதி தான் பதவி ஏற்றீங்க, பிப்ரவரி 1ஆம் தேதியே பாத்தீங்கன்னா நாமினேஷன்லாம் முடிஞ்சு போச்சு, உங்க பெயரை யாருமே பாத்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணல, அதனால ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டவருடைய பெயர் அலசி பார்த்தோம், இவங்க தான் அமெரிக்காவுக்கு முழு அடிமையா இருந்திருக்காங்க, அதனால இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தா சூப்பரா இருக்கும்
அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. வெனிசுலாவில் நீ போய் சண்டை போறதை விட இவங்களை வச்சே நான் வந்து வெனிசுலாவை நாசம் பண்ணிடுறேன், அமைதிக்கான நோபல் பிரைஸ் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மாவுக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் எப்போதும் பிரச்சனை. அதனால யாரா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அந்த நாட்டில், அவங்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால தான் இந்த மாதிரி நோபல் பிரைஸ் எப்போதும் சரி அமெரிக்க அடிமைகளுக்கே வழங்குவாங்க. அதனால ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் கோச்சு கொள்ள மாட்டாரு. அதே மாதிரி அமெரிக்காவும் உலகை இனி ஆள வாய்ப்பில்லை, ட்ரம்ப்பும் உலகத்துல ஆளுமை மிக்கவரும் கிடையாது. அதனால அவரை கண்டு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நோபல் பிரைஸுடைய பீஸ் கமிட்டியே வந்து ட்ரம்ப்பை தூக்கி குப்பையில போட்டிருக்குது. அதனால ட்ரம்ப் கதையானது இனி பருப்பு வேகாது. நார்வேவும் ஸ்வீடனும் சின்ன நாடு. இத்தனைக்கும் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு மந்திரிகள்கிட்ட போன் பண்ணி பேசினார், டேய் எனக்கு பரிசு கொடுத்துருங்கடா அப்படின்ட்டு. அவங்களே மதிக்கல. இனிமே பெரிய வல்லமை கொண்ட நாடுகள்லாம் ட்ரம்ப்பை எப்படி மதிப்பாங்க? அதுலயும் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீனாவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% வரை கூடுதலா போட்டிருக்காங்க. இப்ப திடீர்னு என்னையா சீனாக்காரன் மீது பாத்தீங்கன்னா கோபத்தை கொப்பளித்திருக்கின்றாரே ட்ரம்ப் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். எல்லாம் சாதாரண விஷயம்தான். சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் ரேர் எர்த் மெட்டலை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அழகா அனுப்பி வச்சிருந்தாங்க, சிப்புகளையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ சீனாவிலேயே பற்றாக்குறை. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவுக்கு போனாரு. அங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தாரு, ஜி ஜின்பிங் அவர்களை கூட சந்தித்தாங்க. அப்படி சந்திக்கின்ற பொழுது நம்ம நாட்டுடைய தேவை என்ன என்பதை கோரிக்கை வச்சாங்க. நமக்கு ரேர் எர்த் மெட்டல் வேணும், கூடவே சிப்புகள் வேணும்னு சொன்னாங்க. போங்க, உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாடு தளர்த்தி உங்களுக்கு தரோம் அப்படின்னாங்க. ஆனா கடைசியில சீனாக்காரர் என்ன சொன்னா தெரியுமா? அப்பா, ஏற்றுமதிக்கான சிறப்பு அனுமதி பெற்றிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஏற்றுமதி பண்ண முடியும், எல்லாருக்கும் ஏற்றுமதி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு காரணம் தைவானுடன் சீனா மோதல் போக்கில் இருப்பதனால அவனுக்கே சிப்பு பற்றாக்குறை, ரேர் எர்த் மெட்டல் பற்றாக்குறையா இருக்குது. அதனால இப்ப அமெரிக்கா தான் வந்து அதிகப்படியான வாகன உற்பத்தியிலும் தொழில்நுட்பத்திலும் முன்னணியில் இருக்குது. அவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரேர் எர்த் மெட்டலையும் சிப்பை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சீனா பாதிப்படையும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நாட்டுக்கு எப்படி சிறப்பு அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் ஏற்றுமதி பண்ண முடியும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் சிறப்பு அனுமதி பெற்றிருந்தா மட்டும்தான் ஏற்றுமதி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு தேவையா இருக்கக்கூடிய ரேர் எர்த் மெட்டல் கிடைக்கல. ஏற்கனவே பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் ரேர் எர்த் மெட்டலை ஒரு லோடு கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சான். அது போய் சேர்ந்துருக்குது, பார்த்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும், எஃபிஷியன்சியா இருக்கும் அப்படின்னு பார்த்து சுத்தப்படுத்தி அது நடைமுறைக்கு கொண்டு வரதுக்குள்ள சோழி முடிஞ்சிடும். அதனால தற்செயலும் ரெடியா இருக்கக்கூடிய சீனாவை தான் நம்பி இருந்தாங்க அமெரிக்காக்காரங்க. ஆனா சீனாவுடைய இந்த அறிவிப்பு அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதனால தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ரேர் எர்த் எலிமெண்ட், சிப்பு இவை இரண்டையும் வச்சுக்கிட்டு உலகை ஆளலாம் என்று சீனா நினைக்குது. ஒருபோதும் இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சீன பொருட்களுக்கு நார்மலா 25% வரி, பிறகு உலக நாடுகளுக்கெல்லாம் வரி போடுகின்ற போது 30% ஆச்சு. இப்போ 100%, கூடுதலாக 100% என்று சொல்லியிருப்பதனால இப்போ நமக்கு தெரிஞ்சு 155% சீன பொருட்களுக்கு வரி போட்டுட்டாரு ட்ரம்ப். ஆனா சீன அதிபரை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிரட்டல் விட்டுருக்காரு, டேய் அடுத்த ஆண்டு என் நாட்டுக்கு வரந்தான்னு சொன்ன, நீ வந்தா கூட உன்னை நான் சந்திக்க மாட்டேன்டா, பரஸ்பரம் என்னடா மரியாதை கொடுத்த, சொல்லாம கொள்ளாம வரியை உயர்த்திட்டியே அப்படின்னு வந்து ஜி ஜின்பிங் அவர்கள் நம்ம ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது, அதை நீ மதிச்சியா? மதிக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஆண்டு குறிப்பா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கடைசியில இந்தோ பசிபிக்கினுடைய கூட்டமைப்புடைய ஆலோசனை கூட்டம் ஜப்பான் நடக்குது. அங்க ஜி ஜின்பிங் அவர்களை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சந்திக்க போறாரு. அதன் மூலமாக அமெரிக்காவில் விளையக்கூடிய மக்காச்சோளத்தையும் சோயாபீன்ஸையும் சீனாவுக்கு கொண்டு போய் சேர்த்துலாம். விவசாயிகள் பாதிப்படையாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். கடந்த கால ஆட்சிகள் தான் கைவிட்டாங்கன்னா கூட நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த கூடுதல் வரி விதிப்பு காரணமாக நிச்சயமாக அமெரிக்கா சீன உறவானது சரி கிடையாது. அதுலயும் ட்ரம்ப் ஏக கோபத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அமெரிக்காவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நாடுகளும் நட்பு நாடுகளும் ஆதரவு நாடுகளும் பல பேரும் போன் பண்ணி ட்ரம்ப் கிட்ட என்னங்க சீனாக்காரன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுகின்றார்களாம். ஸோ அமெரிக்காவில் பங்கு சந்தையானது 100% வரி போட்ட பிறகு மொத்தமா படுத்து போய்விட்டதாம். இப்ப ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கில்லாடிங்க. என்ன தெரியுமா,
சீனாவே நம்ம நம்பி இருந்தோம்னா இந்த ரேர் எர்த் மெட்டல் விஷயத்துல நாமளும் அமெரிக்கா மாதிரி பாதிப்படைவோம். ஒன்று சீனா கட்டுப்பாடு போட்டுறான், இல்லைன்னா அமெரிக்காக்காரன் கட்டுப்பாடு போட்டுறான். அதனால மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் ரேர் எர்த் மெட்டல் இருக்குதோ அதை எந்த நிறுவனம் கண்டுபிடித்து நமக்கு உற்பத்தியை கொண்டு வந்து தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறாங்களோ, குறிப்பா சிப்பை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு 7300 கோடி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். முதல்ல 6300 கோடி ரூபாய் முதலீடுக்காகவே கொடுத்துட்றாங்க. எங்க ரேர் எர்த் மெட்டல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு 800 கோடி ரூபாய் கொடுத்துட்றாங்க. முதல்ல எந்த நிறுவனம் ரேர் எர்த் மெட்டலுக்கு களத்துல இறங்கி வேலை பார்க்குதோ அந்த நிறுவனத்துக்கு கண்டுபிடிப்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா 800 கோடி. ரெண்டாவது அதற்கான எந்திரங்கள் வாங்குவதற்கு 6300 கோடி இந்தியா வந்து கொடுத்துடுதுங்க. இது மொத்தமே வந்து ஊக்குவிப்பு மட்டும்தான், நீங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறதில்லை. அதனால ரேர் எர்த் மெட்டல் கண்டுபிடிப்பு, மேம்படுத்துதல், உற்பத்தி இதற்காகவே 7300 கோடி அளவுக்கு இந்தியா பணத்தை ஒதுக்கியாச்சுங்க. அது மட்டும் இல்ல 2030க்குள்ள உலகத்துல கிட்டத்தட்ட ரேர் எர்த் மெட்டலுடைய இந்தியாவுடைய தேவை வந்து 6500 மெட்ரிக் டன்னில் இருந்து 8200 மெட்ரிக் டன் அளவுக்கு உயர்ந்துடுமா. இப்ப நமக்கு 4200 மெட்ரிக் டன் அளவுக்கு ரேர் எர்த் மெட்டல் தேவைப்படுதான். இன்னைக்கு சீனா போன்ற நாடுகள் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றான், எப்ப சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் தான் தர முடியும் அப்படின்னு சொல்றான். இல்லைன்னா நம்ம கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கிறது. அதனால்தான் சிறப்பு தொகுப்பை வந்து இந்தியா அறிவித்திருக்கிறது. அதனால் அந்நிய நாடுகளை நம்பி இருப்பதை விட நாமே சுயசார்பாக ரேர் எர்த் மெட்டலை உருவாக்கலாம் அப்படின்னு இந்தியா முனைப்பு காட்டியிருக்கிறது. ஏன்பா நம்ம நாட்டில் ரேர் எர்த் மெட்டல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல எல்லா நாட்டிலையுமே வந்து ரேர் எர்த் மெட்டல் இருக்குது. ஆனா அதை எடுப்பது சவாலானதா கேட்டீங்கன்னா, எடுப்பது சுலபம், ஆனால் அதை சுத்திகரிப்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று ரொம்ப தூசு, ரெண்டாவது நிறைய மாசு, மூன்றாவது விஷம். இப்படிப்பட்ட இந்த குறை கடத்திகள் என்று சொல்றது இரும்பெல்லாம் முழு கடத்திகள். இந்த செமி கண்டக்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த அரியமன் தாதுக்களை பொறுத்த வரைக்கும் சுத்தப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். சீனாவை பொறுத்த வரைக்கும் சர்வாதிகார நாடு, அவன் யாரை வேண்டுமானாலும் மிரட்டி எங்க வேண்டுமானாலும் தொழிற்சாலை வைப்பான். ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜனநாயக நாடு, அதனால சுத்திகரிப்பது சவால். ஆனா இன்னைக்கு அண்டை நாடை நம்பி இருப்பதை விட நம்ம நாட்டிலே இதை மேம்படுத்தணும்னா நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம், உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ இந்த மாசுகளை குறைத்து எப்படி மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் இதை சுத்திகரிப்பது என்பதை பற்றி இந்தியா சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 7300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதற்கிடையில அமெரிக்காக்காரன் ஒரு அடாவடியை பண்ணியிருக்கான். என்னடான்னு பார்த்தா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 நிறுவனங்களுக்கு அதிரடியாக தடை விதித்திருக்கிறான். ஏன்னா ஈரானுடைய எண்ணெய் ஊக்குவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி இருக்கின்றார்களாம். ஈரான் இடத்துல வர்த்தகமே பார்க்கக்கூடாதான்னு சொன்னா, நீங்க ஈரான் இடத்துல பீப்பாயா எண்ணெய் வாங்கின்னு போய் சீனா கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கண்டறிந்து கிட்டத்தட்ட 50 நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறது ட்ரம்ப் அரசாங்கமானது. நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்கலையாம், அவங்க ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிட்ட எண்ணெய் வாங்கியிருக்காங்களாம். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிட்ட எண்ணெய் கொடுத்துருக்காங்களாம். ஸோ நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிட்ட ஈரான் எண்ணெய் தானே வாங்கினீங்க, அதனால உங்களுக்கு தடை அப்படின்னு அமெரிக்காக்காரன் அறிவிச்சிருக்கிறான். இதற்கிடையில் இன்னொரு கூத்த கேளுங்களேன். ஆப்கானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முட்டாக்கி அவர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஆப்கான் அரசாங்கத்தை நாம இன்னும் அங்கீகாரம் செய்யலை. ஏன்னா நம்ம கொள்கைக்கும் தாலிபானுடைய கொள்கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்தியா நேச சக்தியாக தாலிபான்கள் பார்க்குறாங்க. அதனால தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் வந்து வர்த்தகத்தை வச்சுக்கணும், இல்லைன்னா இந்தியா முதலீடு செய்யணும் என்பதற்காக ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்தியா வர வேண்டும் என்று ஆப்கானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆசைப்பட்டாரு. ஆனால் ஐநா பொறுத்த வரைக்கும் தாலிபான்கள் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எந்த நாடும் சந்திக்க கூடாது அப்படின்னு கட்டளை போட்டிருக்காங்க. ரஷ்யா மட்டுமே வந்து தாலிபான் அரசாங்கத்தை அங்கீகாரம் செய்திருப்பதனால அவங்க எப்போ வேணாலும் ஒன்னா சேர்ந்து கூட்டம் போடுவாங்க, சந்திப்பாங்க. ஆனா இந்தியா வர வேண்டும் என்றால் ஐநாவுடைய கட்டளை இந்தியா வருவதற்கு தடையா இருக்கும். ஆனா இந்தியா ஐநா மன்றத்துல பேசிச்சு, இது மாதிரி ஆப்கானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்க நாட்டுக்கு வராரு, அனுமதிக்கணும்னு சொல்லிவிட்டு, அதனால சிறப்பு அனுமதியுடன் வந்து அமீர் கான் முட்டாகி தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு. தொழில் நிமித்தமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவும் ஆப்கானும் நெருங்குவது பாகிஸ்தானுக்கு பிடிக்கல போலகுது. அதனால ஆப்கானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய காபூலுக்கு அருகாமையில் தெரிக்கி தாலிபான் என்ற
பாகிஸ்தான்ல பயங்கரவாதத்தை விளைவிக்கக்கூடிய அந்த பயங்கரவாத அமைப்பின் மீது தாக்குதல் தொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு சரமாரியா ஆப்கான் மீது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தாக்குதல் தொடுத்திருக்கிறது. இதன் மூலமாக உலகத்துக்கு என்ன சொல்ல வரான்னு சொன்னா, பாகிஸ்தானுக்காரன் இந்தியாவுடைய நிதி உதவியில ஆப்கான்ல இருந்து எங்க மண்ணில் பயங்கரவாதம் ஏவுகின்றார்கள். ஆனா நாங்க பயங்கரவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இந்தியா எவ்வளவுதான் நிதி உதவி பண்ணாலும் தாலிபான்களுக்கு பணம் கொடுக்குது. தாலிபான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க, எங்க நாட்டு மீது போர் தொடுக்கிறாங்க, பயங்கரவாத போர் தொடுக்கிறாங்க, அதனால அவங்களை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாக்குதல் தொடுத்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்தியலை, இந்தியா பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு என்று கருத்தியலை உருவாக்குவதற்காக இந்த மாதிரி தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம நாட்டில் இருக்கும் பொழுது ஆப்கானிஸ்தான்ல தாக்குதலை தொடுத்திருக்கிறான் பாகிஸ்தானுக்காரன். இது எங்க போய் முடிய போகுது என்பது நமக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, ஆப்கானிஸ்தான்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை எல்லையில ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க கடந்த காலங்களில். இப்போது ஆப்கான் பாகிஸ்தான் போரானது எந்த நிலை எட்ட போகுது என்று நமக்கு தெரியல. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லவே மறந்துடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2007 பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வந்து ஆம்ராம் என்ற குறைந்த திறன் கொண்ட ஏவுகணைகளை வழங்கினாங்க. 700 கொடுத்தாங்க. அதோட F-16 என்ற விமானத்தையும் கொடுத்தாங்க. அந்த விமானத்துல இந்த ஏவுகணையை பொருத்தி வந்து பார்த்தா தாக்குதல் தொடுப்பதற்கு இப்ப மீண்டும் பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குறைந்து தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஆம்ராம் என்ற ஏவுகணையை கொடுக்க போறாங்க என்ற தகவல் பரவிச்சு. ஆனா இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆஹா நாங்க தரலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆம்ராம் என்ற ஏவுகணை தொடர்பாக இப்போது ரேத்தியான் என்ற கம்பெனியுடன் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. $2.5 மில்லியன். எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே ஏவுகணை கொடுத்தோம் இல்லையா, அதுக்கான உதிரி பாகங்கள் கொடுப்போம். ரெண்டாவது, விமானங்கள் ஏதாவது பழுது இருந்தா பழுது நீக்கி கொடுப்போம். ஏவுகணை ஏதாவது பழுது இருந்தா பழுது நீக்கி கொடுப்போம். ஆனா நாங்க புதிய ஏவுகணை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுவே அமெரிக்காவுக்கு நேச நாடுகளா இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்காங்க நாடு, அந்த நாட்டுகளா வந்து ஆம்ராம் என்ற ஏவுகணையை கொடுக்க போறோம், ஆனா பாகிஸ்தானுக்கு தரப்போதில்ல அப்படின்னு பாகிஸ்தான் தரையில அமெரிக்கா குண்டு போட்டிருக்குது. இந்த ஏவுகணை நம்ம வாங்கிட்டோம்னா நாம இந்திய எல்லைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா F-16 விமானத்துல பொருத்தி தாக்குதல் தொடுக்கலாம், பயங்கரவாதிகள் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்று பார்த்தாங்க. ஆனா இப்போ பாகிஸ்தானுக்கு ஏவுகணை வழங்க போறதில்லை என்று சொல்லி அதிர்ச்சி அளித்திருக்கின்றார்களப்பா. கடைசியா ட்ரம்ப் பற்றியான ஒரு செய்தி தானுங்க. என்ன செய்தினா, அவங்க எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவில் பொது முடக்கம் இருக்கிறது. பெடரல் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போல. ஏன்னா பணம் கிடையாது, எப்போ கையில் பணம் கிடைக்குதோ அப்போ வேலைக்கு கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ரசில் ஹோட் என்ற கருவூல செயலாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். என்ன அறிவிப்பு என்று பார்க்கின்ற பொழுது, நாங்கள் 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேலையாட்களை வேலை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, சுகாதார சேவையில் இருந்தவங்க, மனித சேவையில் இருக்கிறவங்க மற்றும் கருவூல சேவையில் இருக்கிறவங்கலாம் நாங்கள் வேலை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4500 ஊழியர்களை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. இப்படி பொது முடக்கம் இருக்கின்ற தருணத்தில் யாரையும் வேலை விட்டு தூக்க மாட்டாங்களாம். ஏன்னா வேலையே செய்யல, நீ சம்பளமும் கொடுக்கல, வீட்டில் உட்காந்துருக்கோம், எப்போ நீ வேலை கொடுப்பனே தெரியாது, அன்னைக்கு வந்து வேலை பார்க்க போகிறோம், அன்னைக்கு தான் நீ சம்பளம் தர போகிற. ஆனால் பொது முடக்கத்தின் போது அமெரிக்காவில் எப்போதும் வேலை விட்டு தூக்கவே மாட்டாங்களாம். ஆனால் ஜனநாயக கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அட இந்த ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஆகாதையா. ஏன்னா யாரு பெடரல் கவர்மெண்ட்ல ஜனநாயக கட்சியை சார்ந்த தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்து பார்த்து வேலை விட்டு அனுப்புகிறாங்க. ஐயா வேலையில் கூடமா கட்சியை பார்ப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சியினர் வந்து பார்த்தா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நாட்டுடைய நிதி நிலைமை சரி கிடையாது, தயவு செய்து வேலை விட்டு தூக்கணவங்க தான் நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் வேலை விட்டு தூக்கணவங்க அத்தனை பேரும் வந்து நீதிமன்றத்தை மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை சீர்படுத்துகின்ற முயற்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாரு. அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாரு, அதுலேயும் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ரெண்டாவது, போர் நிறுத்தம் என்கின்ற போது பேச்சுவார்த்தை மூலமாக போரினால் ஏற்படுகின்ற ஆபத்து தொடர்பாக இரு நாடுகளும் உணர்ந்து கொண்ட பிறகு போர் நிறுத்தத்தை ஒத்துக்குவாங்கன்னு பார்த்தா அப்படியும் ஒத்துக்க வைக்க முடியல. மொத்தத்தில் ட்ரம்ப் எல்லா மட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கிறார். குறிப்பாக சீனா விஷயத்தில் ட்ரம்ப் தோல்வி தான் அடைஞ்சிருக்காரு. சீனாக்காரன் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறானோ அதுக்கு தான் அமெரிக்கா ஜெயின் செக் போட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு 50% இல்லைங்க 100% கூடுதல் வரியை சீனாவுக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற பெரும்பான்மையான பொருட்கள் 2 நாட்டிலிருந்து தான் வரும். ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனாவிலிருந்து.
ஏற்கனவே இந்தியா ஏற்றுமதி பண்ணல, அமெரிக்கா திண்டாடுது. இப்ப சைனா பொருட்களும் போலன்னு வச்சுங்களேன், இல்ல கூடுதல் விலையில போச்சுன்னு வச்சுங்களேன், அங்க பாதிப்படைய போறது யாரு? அமெரிக்கர்கள் தான். அதனால சீனா இதற்கு என்ன பதிலடி கொடுக்க போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தத்துல ட்ரம்ப் சோலி முடிந்தது. ஆனா 100% மேலான வரியை சீனாவுக்கு போட்டிருப்பதனால, இந்தியாவுக்கு அதை விட வரி குறைவாக இருப்பதனால நாம சீனாவுடைய மார்க்கெட்டை பிடிப்பது நமக்கு வசதியா இருக்கும். ஒரு விதத்துல சீனாவுக்கு வரி போட்டது நல்லதுதான் என்று நான் நினைக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்கள்.